ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படிங்கறது தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. சோ கோயிலுக்கு நேத்து பத்திரிக்கை வச்சத கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நல்லபடியா பத்திரிக்கை வச்சிட்டோம். ஆமா, இன்னைக்கு தான் வச்சோம் வீடியோ. இன்னைக்கு தான் ஷூட் எடுக்கிறோம். ஏன்னா அது வீடியோல சொல்றோம் பாருங்க. இன்னைக்கு வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா தர்சனோட தாய் மாமாக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ போன வீடியோல சொல்லியிருப்பேன், சில டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருப்பேன், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து தர்சனோட தாய் மாமாக்கு அருளோட அண்ணனுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க போறோம். அண்ணி சாரி. ஸோ அப்படியே அவங்க அம்மா அப்பாவுக்கு சேர்த்து அவங்க வைக்கணும் இல்லை, இருந்தாலும் சேர்த்து வச்சிருவோம். அவங்க ட்ரெஸ் தான் கொடுக்க போறோம். ஆமா, ட்ரெஸ் என்னெல்லாம் எடுத்துருக்கோங்கிறது வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ புதுசா பாக்குறவங்களுக்கு புதுசா பார்த்துருக்கீங்க சரிங்களா. இன்னைக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியா கிளம்பியாச்சு. ஆல்ரெடி நிறைய பல நூறு வாட்டி நான் போட்டிருக்கிறேன் இந்த டாப்பை. இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப போடுவேன். எப்ப போட்டாலும் அருள் ரொம்ப அழகான பெண் தான். நீங்க பெண்ணு தாங்க. நீங்க ட்ரெஸ் எடுக்கலாமா உங்க அம்மா அப்பாக்கு? இருங்க, நான் ஷால் டிசைன்ஸ் தெரியணும், குஞ்சஸ் தெரியணும், அப்பதான் அழகா இருக்கும். சரி, ட்ரெஸ் எடுங்க போங்க. இங்க பாத்தீங்களாங்க எத்தனை பேருக்கு பாருங்க. ஃபுல்லா கீரமங்கலம் ரித்துக்கு எல்லாத்துக்கும் தான். இது கீரமங்கலம் பார்சல். அது தெங்காசி. இந்த பார்சல் இங்கே தான் இருக்கும். இது கீரமங்கலம் பார்சல். இதெல்லாம் குப்பை. வீடு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கனால அப்படி இருக்கு எல்லாம் குப்பை. என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள காட்டு. இந்த கடைக்கு பாருங்க, பெரிய குப்பையே இதாங்க. இதை தான் ஒரு நாள் ஃபுல்லா க்ளீன் பண்ணாங்க மேடம். கீழே போலாமா? குப்பைன்னு சொல்லக்கூடாது. என்ன குப்பை சொல்லக்கூடாது. சரி, காசு பல லட்சம் அதில் இருக்கு. பத்திரிக்கை வந்து கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. சரி, முடிச்சு அவுக்க முடியல. கிளிங்க. கிரேப்ஸ் எடுத்துறவா வெளியில வைக்கவா? அப்படியே கவரோட வை, அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு இதை எடுத்து வை, கொட்டி விடு. அதான் கேட்குறேன், கொட்டி விடு. எடுத்து இதை சைடு சாப்பிடு. அதில் பாக்கு இருக்கு, பூ இருக்கு. அது தரிசா தள்ளு. தரிசா நீ எப்படி டெக்கரேஷன்? உங்க டாடி மம்மிக்குள்ளே வச்சிரு. அப்படி ஏய் தர்சா தள்ளிக்கடி, கண்ணுல அடிச்சு தள்ளு. தர்சா தள்ளுடா. மைக்கு போட்டுக்க. நீ ஆஃப் பண்ணு. அதே வையர்ல அதே வை. ஒண்ணா வைக்கவா? ஒண்ணா வை. இங்க சைடுல வை. இடம் பத்தாது. இப்படி வைக்கவா? அப்படி வை. ஓ, பத்திரிக்கையே மறந்துட்டேன். மேல வைக்கணும். பூ இதெல்லாம் மேல வைக்கணும். பத்திரிக்கை மேல பூ வை. கொடுத்து பழக்கம் இல்லடா பத்திரிக்கை. இந்த ட்ரெஸ் தள்ளி வை. பத்திரிக்கை நடுவில் வை. கீழே அப்படி அப்படி. ஓகேவா? ரைட். கீழே வை, தூக்கி போட ரெண்டு. பால் காய்ச்சி குடும்பத்தோட எல்லாருமே வந்துருங்க. தர்சானி வந்து அவன் வீடு பால் காய்ச்சி தான். பிடிச்சிங்க. நீ எப்படியும் மாமா அப்படியே பாருங்க, போட்டோ எடுத்துரு. சுந்தர் வந்து இங்க இல்ல, சுந்தருக்கு லீவு கிடைக்கல, அவரு கோயம்புத்தூர்ல இருக்காரு. அடுத்த தடவை கோயம்புத்தூர் போயில நேரில் டைரெக்டாக பத்திரிக்கை கொடுத்துடலாம். இப்போ சிஸ்டர் மட்டும் வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இங்கேயே வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் மொதல் பத்திரிக்கை இங்கே கொடுக்குறோம். தர்சனோட தாய் மாமாவுக்கு அவங்க அத்தைக்கு கொடுக்குறோம். நான் கண்டிப்பாக குடும்பம் அப்படியே அவங்க அப்பா அம்மாவுக்கு சேர்த்து கொடுத்தாச்சு. சரியா? எல்லாரும் பத்திரிக்கையோட வந்துருங்க. எல்லாரும் பால் காய்ச்சிக்கு வந்துருங்க. ரித்து வந்துருமா? இப்ப வந்து பத்திரிக்கை வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு தான் முத வைக்கிறதா இருந்துச்சு. அதாவது எங்க அண்ணன் வந்து அங்க இருக்கிறதுனால எங்க அண்ணியை வந்து வர சொன்னேன், எங்க அண்ணனை வந்து வர சொன்னேன், பத்திரிக்கை வைக்கணும் நீ வா அப்படின்னு.
எங்கள் அண்ணனுக்கு வந்து லீவு கிடைக்கல, அதனால எங்கள் அண்ணியையும் ரித்துவே அமுச்சு விட்ருக்காரு. சரி பெரிய தலை வந்துட்டாரு, பெரிய தலைக்கட்டு ஓவரை கொணட்டுவாங்க அவன். ஸோ அதனால எங்கள் அண்ணி வந்துட்டாங்க, நேற்று நைட்டு வந்துட்டாங்க, இன்னைக்கு கிளம்புறாங்க. பத்திரிக்கை வாங்கின கையோட கிளம்புறாங்க. ஸோ வந்தாங்க வச்சுக்கோங்க, வந்துருங்க தர்சம் வந்துரு. நேற்றே பத்திரிக்கை வச்சுட்டோம், இன்னைக்கு மறுநாள் தான் நாங்கள் வீடியோவே எடுக்கிறோம். ஸோ வீடியோ எண்டிங் பேசுகிறோம் நாங்கள், பத்திரிக்கை கொடுத்ததோட அவ்வளோதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி வந்து வர சொன்னேன்னா பத்திரிக்கை வீட்டு பால் காய்ச்சி, அதனால் வாங்க அண்ணி அப்படின்னு சொன்னேன். சுந்தரியும் வர சொன்னேன். அவனுக்கு லீவு வந்து ரொம்ப எடுத்தோன்னா அடுத்து பால் காய்ச்சிக்கு லீவ் எடுக்க முடியாதனால அண்ணி மட்டும் வருவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சரி அண்ணி இருக்கும் வராங்களேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்துட்டு நேற்றே கிளம்பிட்டாங்க. யாருன்னா எங்கள் அம்மாவும் சேர்ந்தே கூட கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மாவும் கூட போகிற பிளான். நாங்கள் ஊருக்கு போயிடுவோம், அப்பா எங்கேயாவது வெளியே போயிடுவோம், அம்மா மட்டும்தான் வீட்டில் தனியாக இருப்பான்னு சொல்லிட்டு அம்மாவும் கிளம்பி போயிட்டாங்க ஊருக்கு. இப்போ வந்து பத்திரிக்கை பத்திரிக்கை நல்லபடியாக வச்சாச்சு. 2வது பத்திரிக்கை எப்போ வைக்க போகிறோம், யாருக்கு வைக்க போகிறோம் தெரியலையா? போய் ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போய்க்கிறோம், தெரியலையா எப்போ வைக்க போறோம்னு தெரியல. யாருக்கு வைக்க போறோம்? மஞ்சுக்கு வைக்க போறோம், மஞ்சுக்கு மாமாக்கு வைக்கலான் இருக்கோம். ஆனா அது ஊருக்கு போய் நான் எல்லாம் பேக்கிங்ல இருக்கா, எல்லாமே வச்சுட்டு பேக்கிங் பண்ணிட்டு இல்லை எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த வேலையில கொஞ்சம் இதா இருக்கேன். வேற என்ன பண்றது, ஒன்றும் முடியாம இருக்கு. நிறைய திங்ஸ் இன்னும் பேக் பண்ணாமே அப்படியே கிடக்கு, இன்னும் பேக் பண்ண முடியல எங்களாலே. அதனால அங்கே போயிட்டு எல்லாம் எடுத்து வச்சது பிறகுதான் எல்லாமே பத்திரிக்கை கொடுக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு மேபி இந்த மந்த்துக்குள்ளேயே நாங்கள் கொடுத்துருவோம், மஞ்சுக்கும் கொடுத்துருவோம், இவங்க அண்ணாணிக்கு கொடுத்து முடிச்சிருவோம். நம்ம இந்த மந்த்து இவங்களுக்கு மட்டும்தான் பத்திரிக்கை. அதுக்கப்புறம் தான் அடுத்த மாசத்துல இருந்து தான் அபிஷியலா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். 4ஆவது மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 4ஆம் மாசத்துக்குள்ள பத்திரிக்கை முடிச்சு உள்ளூர்ல வந்து எப்ப கொடுக்க போறோம் கண்டிப்பா கேட்பீங்க. 5வது மாசம் தான் கொடுக்க போறோம். லாஸ்ட்ல தானே பால் காய்ச்சி கீரமங்கலம் கொடிக்கரம்பை அங்கிட்டு ஓனர்ஸ் பட்டுக்கோட்டையில இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது எல்லாமே 5வது மாசம் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். உள்ளூர்ல இருந்துகிட்டு அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். 4வது மாசம் ஃபுல்லா வெளியூர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு அந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5வது மாசம் வந்து பொறுமையா இருந்து உள்ளூர்ல கொடுத்து உள்ளூர் வேலையெல்லாம் முடிப்போம். ஆமா, உள்ளூர்ல வந்து அந்த டயத்துல தான் கொடுக்க முடியும். வெளியூர்ல வந்து நம்ம இப்ப கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா அதுக்கப்புறம் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த 5வது மாசம் டயத்துலனா இன்னும் 1 மாசம் தான் கேப் இருக்கு. நீ தேதி 22 23 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 7-8 நாள்ல இங்க 2 பேரும் கொடுத்து நான் இங்க இருந்து காலி பண்ணி போய் எல்லாம் கரெக்டா இருக்குமா. அடுத்து வந்து 4ஆம் மாசத்துல இருந்து வெளியில பத்திரிக்கை கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். வெளியிலனா எல்லா ஊர்லயுமே இருக்காங்க, எல்லா ஊருக்குமே நாங்கள் போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் சரி போகிறதே போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு ஊர், அங்கேயும் போய் கொடுத்துருவோம், நேரில் போய் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த ஐடியா. எனக்கு மையப்பகுதி மதுரை, அதனால எங்கிட்டு போனாலும் நான் மதுரை போய் தான் போகணும். மதுரையிலையுமே நேரில் போய் கொடுத்துருவோம். வாட்ஸ்அப்பில் சொல்கிறதெல்லாம் நமக்கு செட் ஆகலை. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்டே சொல்லிட்டாங்க நேரில் சொல்லாமல் இருக்கக்கூடாது, நேரில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நேரில் கண்டிப்பாக போய் சொல்லிடுவோம் நம்ம பால் காய்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரில் போய் சொல்கிறோம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏன் நீங்கள் மட்டும் நேரில் போய் சொல்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க, உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக கேட்பீங்க. நான் நேரில்னா எனக்கு எல்லா இடமே போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஈரோடு போகிறேன், எல்லா ஊர் சைடு போகிறனால நம்ம அந்த போகிற வழியில் யாரெல்லாம் இருக்காங்களோ யூடியூபர்ஸ் அவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பிளானே போட்டிருக்கோம். நேற்று தான் மேப் போட்டோம், எந்த வழி எப்படி போகலாம் இப்படி போகலாம் எல்லாமே போட்டோம் பர்ஃபெக்டா. ஆமாம், எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம், எந்த மாற்றமும் இல்லை. எல்லாம் ஒரு சிங்கிள் ரைடு தான். இப்படி போய் இப்படி வரும்போது பத்திரிக்கை கொடுக்குறேன், இப்படி போய் கொடுத்துட்டே போயிட்டு வரும்போது கொடுத்துக்கிட்டே வந்துடணும். ஸோ அந்த மாதிரி தான் மைண்ட் செட் வச்சுருக்கோம். அந்த மேப் போட்டதுமே அப்படி தான். எந்த இதுலேயும் திருப்பி அந்த ஊருக்கு போகலையே விட்டுட்டோமே அப்படிலாம் கிடையாது. அது எல்லாமே கரெக்டாக எழுதியும் வச்சுருக்கோம், எல்லாமே பிளான் பண்ணி அந்தபடி தான் செய்யணும். ஏன்னா பெட்ரோல் போடணும்ல வண்டிக்கு. பெரிய கார் எடுத்துட்டு போல, சின்ன கார் தான் எடுத்துட்டு போறோம். ஏன்னா பத்திரிகை கொடுக்க எல்லா சந்து பொந்தெல்லாம் போறதுக்கு சின்ன கார் தான் கரெக்டா இருக்கும். அதனால வேற வழி இல்ல, சின்ன கார் தான் எடுத்துட்டு போகணும். வேற எலெக்ஷன் வேற. ஸோ நம்ம பெரிய கார் எடுத்துட்டு போனா மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த மாசம் லாஸ்ட் போல தென்காசிக்கு வருவோம். தென்காசிக்கு வந்துட்டு இந்த நகைக்கு கொஞ்சம் வட்டி கட்ட வேண்டிய வேலை இருக்கு. அப்போ அந்த டயத்துல நம்ம கண்டிப்பா அந்த எலெக்ஷன் டயத்துல தான் வர மாதிரி வச்சிருக்கிறோம். நம்ம வந்துட்டு மகிக்கு பிறந்த நாள் 22ஆம் தேதி. ஸோ மகிக்கு அடுத்த மாசம் நீ தான் சொன்ன. மகிக்கு காதல ஈயத்தான் மகிக்கின்னு மகிழனுக்கு 22ஆம் தேதி பிறந்த நாள். அங்க வந்து அப்பா வராரா அம்மா வராங்க எங்களுக்கு தெரியல, எந்த பிளானும் இல்லை. அவங்களோட வரும்போது அவங்க கூட வந்துட்டு திருப்பி கீரமலை போயிட்டு
திருப்பி மறுநாள் 23ஆம் தேதி நான் ஓட்டு போட்டுட்டு திருப்பி இங்க தென்காசி வரோம் இவங்க ஓட்டு போடுறதுக்கு. அப்பதான் 23ஆம் தேதி காலையில கிளம்புவாங்க. கீரமங்கலத்துல இருந்து காலையில இவங்க ஓட்டு போட்டுட்டு கிளம்பிட்டு 23ஆம் தேதி இங்க தென்காசி வந்து ஓட்டு போட்டுட்டு நகைக்கு வட்டி கட்டிட்டு திருப்பி வச்சுட்டு மறுநாள் அது எப்பனாலும் அன்னைக்கு டயத்தை பார்த்துட்டு தான். ஸோ அது மறுநாள் தான். அப்போ அந்த டயத்தில் வந்து நம்ம பெரிய கார் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறோம். அந்த டயத்தில் வந்து அப்பாவுக்கும் அதுக்கப்புறம் கார் தேவைன்னா நம்மளுக்கு பால் காட்சிக்கு வரதுக்கு கார் தேவைமா எல்லாரும் அந்த அது வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் பத்திரிகை கொடுத்து முடிச்சிருவேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அடுத்து வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எல்லாத்துக்கும் சட்டை எடுத்தீங்க, துணியாகவே எடுத்து கொடுக்க வேண்டியதானே, வயசானவங்களாம் தச்சுப்பாங்களா அவங்களுக்கு ஃபிட்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்களோட பிளானே துணி எடுத்து கொடுக்க வேண்டாங்கிற ஒரு பிளான் தான் மோஸ்ட்லி இருக்கு. துணி அப்படி பார்த்தாலும் துணியுமே 300 ரூபா வருது. இப்போ ஒரு பெரிய ஆளுக்கு எடுத்தாலே 150 ரூபா ஒரு மீட்ரு அப்படின்னா 2 மீட்ரு 2.5 மீட்ரு வந்து பிரச்சனை கிடையாது. எதுவா இருந்தாலும் நம்ம நல்லதா எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரு பிளான் தான். இது வந்து நல்லா இருக்கும். இப்போ துணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாத் ஒரு டிஃபரெண்ட் வரும். அது மட்டும் இல்லாம அதுவுமே தைக்கணும், அதுவுமே தைக்க அவங்களுக்கு ஒரு செலவு, அது தேவையில்லாதது தானே. அதனால வேட்டி சட்டை செட்டா எடுத்து கொடுக்கணும். பிடிச்சு மட்டும் அடிச்சுப்பாங்க அவங்க, அவ்வளவுதான். ஆமா. ஸோ அதனால வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டோம், காம்போ மாதிரி எடுத்தாச்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா இந்த இதெல்லாம்? நான் பார்க்கல. துணி எடுத்து கொடுத்துருக்கலாம். அது மோஸ்ட்லி இந்த அப்பா அவங்களுக்கெல்லாம் துணி எடுத்து கொடுக்க வேண்டியதானே, ஏன் எடுத்து அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுதான் நாங்கள் சொல்லிட்டோம், ஒரு பால் காய்ச்சி தான். இதுக்கப்புறம் வைக்க போகிறது நாங்கள் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் பால் காய்ச்சி வைப்போமான்னு தெரியல. அதனால நாங்கள் எடுத்து போட்டோவே இன்னும் எடுக்காம இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பத்திரிக்கை சாமி கும்பிட்டதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம 1 by 1 வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெகுலராக. கண்டிப்பாக பாருங்க. 4ஆம் தேதி கிராஜுவேஷன் டே ஸ்கூல். ஆமாம், அதுக்கு திருப்பி அப்போதான் வந்துட்டு தான் எல்லாத்துக்கும் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அந்த டைத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு இடையில முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடிகிற அளவுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்கோம். கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அது வரைக்கும் வீட்டு வேலையை கொஞ்சம் பார்ப்போன்னு வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், எல்லா அப்டேட்டுமே கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் பால் காய்ச்சி அப்டேட் தான் ஃபுல்லாக 5ஆம் மாதம் வரைக்கும். இனிமேல் அந்த வேலையாக தான் தெரியுமா, பத்திரிக்கை அது இது போக அது இதுன்னு நிறையா பண்ணுவோம். ஸோ எல்லாமே பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சரிங்களா? சரி ட்ரெஸ்ஸா மாலை அங்கே கிடக்கடா, உள்ளே கிடக்கடா. சரி, அடுத்த வீடியோல சந்திக்கும் முறை உங்களுடைய பாய்.